தாய் தமிழ் உறவுகளுக்கு என் அன்பு வணக்கம். நீரின்றி அமையாது உலகு. இது தமிழினத்தின் பெருமைமிகு அடையாளமான நம்முடைய வள்ளுவ பேராசான் சொன்னது. அதே மாதிரி தான் நீரின்றி அமையாது மனிதனின் உடலும். ஏன்னா மனித உடல்ல 60 விழுக்காடு நீர் இருக்கு. நம்ம இப்போ 70 கிலோ எடை இருக்கிறோம் அப்படின்னா அதில் 42 கிலோ தண்ணீர் தான் இருக்கு. நம்முடைய உடலின் அனைத்து செல்களிலும் தண்ணீர் இருக்கு. தண்ணீர் நம்ம உடலுக்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாப்பிட்ற உணவை செரிக்கிறதுக்கு அந்த செரிச்ச உணவு குளுக்கோஸ், ஃபேட்டி ஆசிட், அமைனோ ஆசிட் ஆகி ரத்தத்தில் போகும். அதே மாதிரி வைட்டமின்கள், அப்புறம் தாது உப்புகள், இந்த சத்துக்களை எல்லாம் நம்ம உடல்ல உள்ள எல்லா செல்லுக்கும் ரத்தத்தின் மூலம் கொண்டு சேர்க்கறதுக்கு தண்ணீர் வேணும். அதே மாதிரி நம்முடைய உடலில் இருந்து கழிவுப் பொருட்களை வெளியேற்றுறதுக்கு, அதை விட மிக முக்கியமா நம்முடைய உடலின் வெப்பநிலையை ஒரே சீராக வச்சிருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் தண்ணீர் நமக்கு அவசியம். ஒரு மனிதன் சராசரியா ஒரு நாளைக்கு 2 லிட்டர்ல இருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்பதான் நம்ம உடல் உறுப்புகள்லாம் நல்லபடியா இயங்க முடியும். அப்ப நம்ம குடிக்கிற தண்ணீர் மாசு இல்லாம இருக்கணும். அதுல உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ரசாயன பொருள் இருக்கக்கூடாது, கிருமிகள் இருக்கக்கூடாது. அதோட குடிக்கிறதுக்கு சுவையா இருக்கணும். ஏன்னா சுவையா இருந்தால் தான் நம்ம போதுமான அளவு தண்ணி குடிப்போம். நமக்கு அந்த சுவையே பிடிக்கல அப்படின்னா இந்த 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் நம்ம தண்ணி குடிக்க முடியாது. இப்போ மன்னார்குடியில் நம்ம நகராட்சி வழங்குற அந்த குடிநீர், நம்ம வீட்டில இருந்து நம்ம எடுக்கிற நிலத்தடி நீர், இதை திருவாரூரில் இருக்கிற தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தோட மாவட்ட தண்ணீர் ஆய்வு நிறுவனம் இருக்கு. அதுக்கு எடுத்து அனுப்பிவிட்டு நான் அதை ஆய்வு பண்ணி பார்த்தோம். அந்த ஆய்வு முடிவு என்ன சொல்லுதுன்னா, இந்த டிடிஎஸ் அப்படின்னு சொல்லப்படுற நீரில் இருக்கின்ற திடப்பொருளோட அளவு, அது டிடிஎஸ் சொல்லுவோம், டோட்டல் டிசால்வ்டு சால்யூட்ஸ். அது 1 லிட்டருக்கு 1008 இருக்கு. ஆனா உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா 500க்குள்ள இருக்கணும். அதுதான் குடிநீர். அப்படி இருந்தாதான் அது நல்லது, அது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஆனா இந்தியாவோட பிஐஎஸ், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த இந்திய தரக்கட்டுப்பாடு நிறுவனம் 500க்குள்ள டிடிஎஸ் இருக்கிறதா ஒப்புக்கொள்ளப்பட்ட அளவு, அக்செப்டபிள் லிமிட். ஆனா மாற்று நீர் ஆதாரம் இல்லைன்னா அனுமதிக்கப்பட்ட அளவு 2000 வரைக்கும் அப்படின்னு சொல்லுது. இது என்ன நியாயம் அப்படின்னு தெரியல. உலக நாடுகள்ல, பெரும்பான்மையான நாடுகள்ல டிடிஎஸ் 500க்குள்ள உள்ள தண்ணீர் தான் அரசாங்கமே அவங்களுக்கெல்லாம் கொடுக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா சிங்கப்பூர்ல, ஆஸ்திரேலியாவில், யுனைடெட் கிங்டம் நாட்டில், இத்தாலியில், நார்வேல, ஜெர்மனியில், டென்மார்க்கில், இது மாதிரி 10 நாடுகளில் தூய குடிநீர் அரசே குடிமக்களுக்கு வழங்குது. ஆனால் நம்ம நாட்டில் நிலைமை இப்படி இருக்கு. மன்னார்குடியில் சில பகுதிகளில் மக்களிடம் சென்று நான் கேட்டப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது 2015 இருந்தே இப்படி ஆயிடுச்சு. நாங்கள் தண்ணி பிடிச்சி வைக்கிற அந்த பாத்திரத்துல எல்லாம் உப்பு படிஞ்சிருக்கு, சுவை நல்லாவே இல்லை, குடிக்க தகுதியானதவே இல்லை அப்படின்றாங்க. சரி, நீங்கள் எந்த தண்ணீரை குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் பெரும்பாலோர் வசதியற்றவர்கள், அதாவது இந்த ஆர்ஓ வாட்டர் தனியார் நிறுவனங்களிலிருந்து வாங்கி அதை பயன்படுத்துகின்ற வசதியற்றவர்கள், நாங்கள் சுவை எப்படி இருந்தாலும் அதையே தான் குடிச்சிட்டு இருக்கிறோம், ரொம்ப அது கடினமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வசதி உள்ளவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 4 பேர் உள்ள குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு கேன், அப்போ ஒரு மாதத்துக்கு 30 கேன், ஒரு கேன் 35 ரூபாய். அப்போ ஒரு மாதத்துக்கு 1050 ரூபாய் செலவழிக்கிறாங்க. அதோட குடிநீர் வரியா நகராட்சிக்கு மாதம் 50 ரூபாய் கட்டுறாங்க. இது அவங்களுக்கு அனாவசியமான செலவாக இருக்கு. அதனால இந்த நிலை மாறணும். இது குடிக்க தகுதியற்ற நீராக இருக்கிறதுனால இப்போ ஒரு சில இடங்களில் இந்த அம்மா குடிநீர் அப்படின்ற இயந்திரத்தின் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட நீர் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட நீர் கொடுக்குற இயந்திரம் நிறுவனம். அதில் குடும்ப அட்டையின் மூலம் குறைந்த வருவாய் பிரிவினருக்கு விலை இல்லாமலும், உயர் வருவாய் பிரிவினருக்கு அதற்கான அடக்க விலையிலையும் அரசு கொடுக்கணும். இப்போ ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு 2 லிட்டர் வீதம் 8 லிட்டர் அதற்கான கார்டு, அட்டை கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு அவங்க அந்த நீரை எடுத்துக்குவாங்க. இதை நம்முடைய நகராட்சி
நம்முடைய மக்களுக்கு செய்து கொடுக்கணும். அப்போ தான் அவங்க உலக சுகாதார நிறுவனம் அதனுடைய பரிந்துரைப்படியான 500 டிடிஎஸ்க்கு குறைவான குடிநீர் அவங்க குடிக்க முடியும். நகரோட பல பகுதியிலையும் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சமீபத்தில் கடந்த 5-6 ஆண்டுகளில் இந்த கிட்னி ஃபெயிலியர் என்று அப்படின்னு சொல்கிற சிறுநீரக செயலிழப்பு நிறைய பேருக்கு வருது, நிறைய பேருக்கு டயாலிசிஸ் பண்ண வேண்டியிருக்கு, அது இந்த நீரோட உப்புத்தன்மை மாறினதுனால இருக்குமோ அப்படின்ற ஒரு அச்சத்தை வந்து என்கிட்ட தெரிவித்தாங்க. அதனால் இது தொடர்பாக அரசு ஒரு சிறுநீரக சிறப்பு மருத்துவர்கள், அப்புறம் ஆய்வு மாணவர்கள் இவர்களை கொண்ட ஒரு ஆய்வுக்குழு அமைச்சு இந்த குடிநீரில் உள்ள ஏதாவது ரசாயன பொருட்கள் சிறுநீரக பாதிப்பு உண்டாக்குற மாதிரி இருக்குதா அப்படின்றத ஒரு ஆய்வு நடத்தி மக்களோட ஐயத்தை தெளிவுபடுத்தணும் அப்படின்றது தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய கோரிக்கை.